மக்களே, திருமறையிலிருந்து ஒரு நிகழ்வு. அதாவது கடவுளின் தாயார் கடவுள் அவரது சீடர்களுடன் ஒரு திருமண வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அந்த வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. ஆகையால் அந்த திருமண வீட்டில் உள்ள பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் வந்துவிடும் என்று கடவுளின் தாயார் பதட்டமாக கடவுளிடம் வந்து, மகனே, ஏதாவது செய், அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போனது என்று கூறினார்கள். கடவுள் என்ன செய்வது என்று அறியாமல் நின்றார். ஏனென்றால் கேட்பது வேறு யாரும் அல்ல, தாயார். ஆகவே அது மட்டுமல்ல, கடவுளின் தாயார் கூறினார்கள் அங்கிருக்கும் வேலைக்காரனிடம், என் மகன் எதை கூறுவானோ அதை செய்யுங்கள் என்று. உடனே கடவுள் அங்கிருக்கும் நீர் ஜாடியில் தண்ணீரை ஊற்றச் சொன்னார். தண்ணீரை ஊற்றினார்கள். கடவுள் அதை ஆசீர்வதித்தார். அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. உடனே அவர்கள் அதை பந்தி பரிமாறினார்கள். இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன் என்றால், தாயின் மனதை பாருங்கள். தன் மகனுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் அவர்கள் பதட்டமாக தனக்கு வந்த கஷ்டம் என்று நினைத்து அதை தீர்க்க முயல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மகனோ கேட்டது யார்? தன் தாயார். எப்படியாவது நான் இதை செய்ய வேண்டும் என்று முதல் அதிசயத்தை கடவுள் நிகழ்த்தினார் அந்த கானா என்ற ஊரில். ஆக தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு, அதாவது தாயாருக்கும் பிள்ளைகளுக்கும், அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை பாருங்கள். தாயாருக்காக பிள்ளை எதை என்றாலும் செய்வார்கள். அதே போல பிள்ளைகளுக்காகவும் தாயார் எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். ஆகவே தாய், தந்தை, பிள்ளைகள் உறவுதான் உலகில் மேலானது. மக்களை புரிந்து கொள்ளுங்கள்.